50,000 திருவேங்கடா. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். லால லலலா லால லலலா லால லால லலலா லால லலலா லால. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். சந்தோஷ் செல்லாம், சந்தோஷ் செல்லாம். சந்தோஷ் எப்போ உங்களுக்கு செல்லம் ஆனா? அவன் எப்பயுமே எனக்கு செல்லம் தான். எங்க அவன்? ஆபீஸ்ல இருந்து கிளம்பி 10 மினிட்ஸ் ஆகுது, இப்ப வந்துருவான். ஆமா, கிளம்புறப்ப உனக்கு போன் பண்ணிட்டுலாம் கிளம்புறானா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? போன் பண்ணி சொன்னா வர வழியில வாங்கிட்டு வந்துருவான். எனக்கு அவன் தான் வேணும், நீ போ. அத்தை, இன்னைக்கு தாத்தா என்ன செம்ம ஹாப்பியா இருக்காரு. எனிதிங் ஸ்பெஷல்? அந்த ஹரிசர் வந்திருந்தாருல, அவர் கொடுத்த செக்க நான் சாமி அலமாரியில வச்சிருந்தேன். அது எப்படியோ அவர் கண்ணுல பட்டுடுச்சு. ஐயோ போச்சுடா. இந்த நிமிஷமே அந்த செக்க டெபாசிட் பண்ணணுமா? தவியா தவிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதுக்கு சந்தோஷம் எதுக்கு? நானே போயிட்டு வந்துடுறேனே. சரியா போச்சு. நீயும் புரிஞ்சுக்கலையா? அந்த ஹரிசர் கேமராவை வாங்கவே இல்லையே பவி, இங்கே வச்சுட்டு போயிட்டாரே. ஆமால. இப்ப அந்த செக்க மட்டும் நம்ம எப்படி பேங்க்ல போட முடியும்? அத தாத்தா கிட்டே சொல்லிடலாமே. நான் செத்தேன், என்ன கொன்னே போட்டுடுவாரு. பூஜை ரூம்ல மறைச்சு வச்சிருந்த செக்கு அவரோட கண்ணுல பட்ட மாதிரி அந்த கேமராவும் அவரோட கண்ணுல பட்டுடுச்சுன்னா அவ்வளவுதான். என்னமோ தெரியல பவித்ரா, அந்த கேமரா எனக்கு எவ்வளவு முக்கியம்னு ஹரிசருக்கு புரிஞ்சிருக்கு. அத இங்கே விட்டுட்டு அவர் போயிட்டாரு. ஆனா பாரு, அப்பா நம்ம கூடவே இருக்காரு தானே, அவரால இத புரிஞ்சுக்க முடியல. ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, தாத்தாவை நான் கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுறேன். அவர் உன்னை மனசார ஏத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும் பவித்ரா. ஐ, என் பேரன் வந்துட்டான், என் செல்ல குட்டி வந்துட்டான். ஹாய் பவி. சந்தோஷம், செருப்பா கழட்டாத, அப்படியே போட்டுரு. லட்சுமி, என் பேரனுக்கு உடனே ஒரு காப்பியை போட்டு கொண்டா. கையோட போய் நாங்க வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம். சரி. எங்க தாத்தா போறோம்? பேங்க் வரைக்கும் போகணும்டா கண்ணா. இந்த பாத்தியா, 50,000 ரூபாய் செக்கு. இத டெபாசிட் பண்ணி ரசீது வாங்கினா தான் இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரும். 50,000? பாத்தியா பாத்தியா, நீயே வாய பொளக்குற. That is the power of 50,000 rupees. ஏது தாத்தா இது? நீ தானடா அந்த பழைய பொருளை விற்க கத்து கொடுத்த. அந்த டப்பா கேமராவை போட்டதுக்கு அந்த லூசு பைய இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கேன். அதெல்லாம் விடு லட்சுமி, சந்தோஷ்க்கு காபி கொண்டு வந்து தர சொன்னேன்ல, ஏன் இன்னும் நிக்கிற? சீக்கிரம் போய் காபியை போடு. வா சந்தோஷ், வா 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 வா. தாத்தா நீங்க உட்காருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு இப்போ வந்துறேன். போ 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 போ, சீக்கிரம் போயிட்டு வா. சீக்கிரம் வந்துறேன். லட்சுமி, சீக்கிரம் காப்பியை போடு சந்தோஷ்க்கு. ஏன் சந்தோஷ் இப்படி பண்ண? அந்த கேமரா உன்னை என்ன பண்ணுச்சு? அந்த கேமராவை யாராவது விற்பாங்களா? ஆமா, தாத்தா இப்படி ஒரு வேலை பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கலாமா? சும்மா தான் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்படி ஒரு வேலையை பண்ணுவாருன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? இப்ப ஃபீல் பண்றல, அப்போ தாத்தாவை நீதான் ஆஃப் பண்ணணும். நான் எப்படி அவர் ஆஃப் பண்றது? மா, நீ ஒண்ணு பண்ணு, அந்த கேமரா எடுத்துட்டு வா. ஏன்? போமா. என்ன சொல்றா இவன்? வாங்க எடுத்து வா. சந்தோஷ் எல்லாம் பிறப்பில்லாமா?
எங்க இங்க? அவரு இந்த கேமராவை வாங்கிட்டு போல தாத்தா, இங்கே வச்சுட்டு போயிட்டாரு. இல்லப்பா, அவர் இந்த கேமராவை எடுத்துட்டு போகாததுனால அந்த செக்க பேங்க்ல டெபாசிட் பண்ணா ஏதாவது பிரச்சனை சும்மா இரு. வந்துருமோ? உனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த கேனக்கு இருக்கன நான் நேர்ல பார்த்து இத மூஞ்சியில உட்டெறிஞ்சிட்டு வந்தா போச்சு. கொண்டாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? தாத்தா பொறுங்க தாத்தா, அவசரப்படாதீங்க. ஒருவேளை அவர் இத மறந்து வச்சுட்டு போயிருக்கலாம்ல. அப்ப வந்து வாங்கிட்டு போட்டோம். நம்ம பேங்க்குக்கு போலாம். நம்ம பேங்க்குக்கு போலாம். ஏதாவது பண்ணு. தாத்தா பேங்க்குக்கு போலாம் தாத்தா. பட் பூட்டின கேட்டை தான் பார்க்க முடியும். பரவாயில்லையா? டைம் என்ன இப்போ? இந்த டைம்ல பேங்க் மூடி இருக்கும் தாத்தா. இங்க பாருங்க தாத்தா, முதல்ல நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணி மேட்டரை சொல்லுவோம். அவர் வந்து கேமரா எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம செக்கை டெபாசிட் பண்ணலாம். போதுமா? அப்ப நம்பர் சொல்லு. இப்பவே நான் அவன்கிட்ட பேசுறேன். நம்பரு வந்து எடுத்துட்டு போறியா இல்ல நானே கொண்டு வந்து உன் மூஞ்சியில வீசவா? கொண்டுறா நம்பரை. என்னடா முழிக்கிற? நம்பர் கேட்டன்ல. இருக்கு தாத்தா, நான் தரேன், வாங்க. வா. அவன் பேர் என்ன? ஹரிப்பா. என்னது நரியா? ரொம்ப நக்கல் பண்றாருல்ல. ஹரி கிருஷ்ணாப்பா. செருப்பு திருடனுக்கு பேரப்பார் ஹரிகிருஷ்ணன். நம்பர் சொல்லு. 98406. ஹலோ. டேய், நீ அந்த செருப்பு திருடன் தானே? டேய், நான் திருவேங்கடம் பேசுறேன். ஓ நீங்களா? உங்களை மறக்க முடியுமா தாத்தா? பட் ஐ எம் சாரி. நீங்க நினைக்கிற மாதிரி நான் செருப்பு திருடலாம் கிடையாது. இரு 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 இரு. நான் எப்படா உனக்கு தாத்தாவானே? இங்க பாரு, சார்னு மரியாதையா கூப்பிடும் அவனே. ஐயோ. சரி சொல்லுங்க சார். என் வீட்டுக்கு வந்த 50,000 ரூபாய் செக்க கொடுத்த, அப்புறம் ஏன்டா அந்த கேமரா வச்சுட்டு போன? லட்சுமி, இப்பதான் எனக்கு டவுட்டே வருது. ஒருவேளை அந்த செக்க போட்டா பவுன்ஸ் ஆயிரும் போல இருக்கு. ஏன்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நோ சார், நீங்க தாராளமா அந்த செக்கை டெபாசிட் பண்ணலாம். பவுன்ஸ்லாம் ஆகாது. டேய், அப்புறம் எதுக்குடா கேமரா வச்சுட்டு போன? இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? ஆக்சுவலா எனக்கு அந்த கேமரா ரொம்ப பிடிச்சது. பட் என்னமோ தெரியல, இந்த டீலிங் வேணான்னு தோணுச்சு. கேன்சல் பண்ணிப்போமே. அட பக்கி பயலே, இந்த கோக்மாக்கு தனமெல்லாம் ஏன்ட்ட ஆகாது பாத்துக்க. நான் ஒண்ணு வித்தா வித்ததுதான். இந்த பாரு, நீ குட்டிக்கரனை அடிச்சாலும் உன் செக்க நான் திருப்பி தரமாட்டேன். கூல் 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 டியூட். என்னது டூட்டா? கெட்ட வார்த்தையில திட்டுறியா? யாரா டூட்டு? நீ டூட்டு, கொப்பேன் டூட்டு, உன் தலைமுறையே டூட்டு. தாத்தா, டூட்னா கெட்ட வார்த்தைலாம் இல்ல. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் டூட்னு சொல்வாங்க. என்னது? நான் உனக்கு ஃப்ரெண்டா? உளவிழுகம் சொல்லிட்டேன். டேய், செருப்பு திருடா, மரியாதையா வந்து கேமராவை எடுத்துட்டு போறியா இல்லையா? அப்பா 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 அப்பா, அந்த போனை கொடுங்கப்பா, நான் பேசி பாக்குறேன்ப்பா. கொடுங்க. இந்தா, பேசு. ஏன் இப்படி பண்ற? ஹலோ. ஹலோ. உங்க ஃபாதர் இன்லா இந்த காட்டு காட்டுறாரு? தப்பா நினைச்சுக்காதீங்க சார். தயவு செய்து அந்த கேமராவை நீங்க வாங்கிட்டு போங்களேன் சார். இருக்கட்டுங்க. ஏதோ ஒரு விதத்துல அது உங்க வாழ்க்கை, உங்க ஞாபகம், உங்க சென்டிமெண்டோட சம்பந்தப்பட்ட திங்ஸ். அத நீங்க இழக்க விரும்பலன்னு உங்க கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைங்க, அப்பா அதை கொடுத்தே தீரணும்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லன்னு சொல்றேன். அவர் வயசான மனுஷன், அவருக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் புரியாம இருக்கலாம். நான் தப்பு சொல்ல மாட்டேன். பை தி வே, அவர் அந்த செக்கை டெபாசிட் பண்ண சொல்லிடுங்க. கேமராவையே நீங்களே வச்சுக்கங்க. தப்புங்க. என்னோட தனிப்பட்ட சென்டிமெண்ட் குடும்பத்துக்கு சின்ன குழப்பத்தை கொடுக்கறது கூட தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு நீங்க அதை வாங்கிட்டு போங்க, இல்ல நானே வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். நான் வச்சிடுறேன். ஹலோ. என்னவா அவனுக்கு? ஒண்ணு இல்லப்பா,
கேமராவை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பக்கி பரதேசி பைய என் டயத்தையே வேஸ்ட் பண்ணிட்டான். பேங்க் வேற மூடி இருக்கான். இனி நாளைக்கு தான் டெபாசிட் பண்ணணும். எல்லாம் உன்னாலதான். ம்? இந்த வயசுல அவருக்கு இந்த மாதிரி ஆப் எல்லாம் ஆபரேட் பண்ண எதுக்கு சொல்லி கொடுத்த? சாரி பவி. மா சாரிம்மா, இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். பரவாயில்ல விடு குட்டி. நான் திவ்யா பேசுறேன்டி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுடி. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும்டி. ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட். ஒரு 1 வீக்ல நான் திருப்பி கொடுத்துறேன். சாரிடி, என்கிட்ட சுத்தமா பணமே இல்ல. ப்ளீஸ் டி, ரொம்ப அர்ஜென்ட் ப்ளீஸ். புரிஞ்சுக்கோடி. இல்லன்னு மட்டும் சொல்லிடாதடி ப்ளீஸ். 1000 ரூபாய்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா? ஏதோ என்னோட ஒரு கெட்ட நேரம். இப்ப அதுக்கு கூட வழி இல்லாம அல்லாடிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணடி. பவி, ம்? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கா போனை போட்டு 1000 ரூபாய் வேணும் கேட்டுட்டே இருக்கா. அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரியல. இருங்க, நான் வரேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுடி. 1 வீக்ல கண்டிப்பா உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். என்னடி யோசிக்கிறேன்? கண்டிப்பா உன் பணத்தை நான் திருப்பி தரேன். ஹலோ, இருடி 1 செகண்ட். என்ன உன் பிரச்சனை? இல்லக்கா, எனக்கு ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உன் ஜிபே நம்பர் சொல்லு. அக்கா, உனக்கு வேண்டியது 1000 rupees, அவ்வளவுதானே? ஆ, ஆ, அக்கான்னு வேற கூப்பிடுறேன். இந்த சின்ன உதவியை கூட பண்ணலனா அப்புறம் என்ன அக்கா? இல்லக்கா பரவாயில்ல விடுங்க. இதானே வேணாங்கிறது. 1000 ரூபாய்க்கு இப்படி 10 பேருக்கு போன் பண்ணி பேசுற அளவுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்கு உனக்கு? எல்லாம் என் தலையெழுத்து. என் லைஃப்ல ஒரு கேன பையனை பார்த்து தொலைச்சிட்டான். நான் மட்டும் அவனை பார்க்காம இருந்திருந்தேன்னா எந்த ப்ராப்ளம் இல்லாம நான் பாட்டுக்கு ஹாயா இருந்திருப்பேன். யார் இந்த கிறுக்கு பையன்? இதாக்கா நடந்துச்சு. ம், இப்ப நாளைக்கு அவ எக்ஸாமுக்கு நான் பணம் கட்டி ஆகணும். நாளைக்கு லாஸ்ட் டேட். நாளைக்குள்ள நான் அவளுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்க்கா. இதெல்லாம் ஒரு மேட்டரா? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா நான் எங்க அப்பா கிட்ட போய் 6 ரூபாய் கொடுன்னு கேட்டா என்ன சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போய் நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்டு கொல்லையே பண்ணிடுவாரு. பெரியவங்க எல்லாம் அப்படிதான். நீ அதெல்லாம் கண்டுக்காத. சரி, உன் ஜிபே நம்பர் சொல்லு. சொல்லு. வந்துருச்சா? தேங்க்ஸ் அக்கா. ம். பா, எப்படியோ தப்பிச்சேன். பவித்ரா, ம், உங்க அத்தை மாதிரியே உனக்கும் நல்ல மனசு. தேங்க்ஸ். அறந்தாங்கி, ஏய் அறந்தாங்கி, என்னாச்சு? என்னப்பாச்சு? என்னம்மா இது? ஏய், என்னாச்சு? அச்சு, ஆ? போய் தண்ணி கொண்டு வா. ஆ, அறந்தாங்கி, அறந்தாங்கி, என்னப்பா, என்ன ஆச்சு? ஆ? பரமசிவம், சண்முகசுந்தரத்துக்கு என்னாச்சு? திடீர்னு மயங்கி வந்துட்டான், என்னன்னு தெரியல. ஐயோ, அர்ச்சனா, ஆ மாமா, சீக்கிரம் வா. இந்தாங்க மாமா. எப்பா, கொடுமா. ஏய், மாமா, தண்ணியை தெளிங்க. திடீர்னு மயங்கி விழுந்துட்டான்.
அறந்தாங்கி சார் அறந்தாங்கி என்னப்பாச்சு? எந்திரிப்பா, முடிச்சு பாரு. சார் அறந்தாங்கி சண்முகசுந்தரம் என்னாச்சு? என்னப்பாச்சு சொல்லு. ஐயோ வாங்கி விழுந்துட்டா என்னன்னு தெரியல. பாகிதா வந்து என்னன்னு பாரு. என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சு? அப்பா என்னாச்சு? அண்ணா என்ன ஆச்சு அப்பாக்கு? மாமா பாத்துட்டு வாங்க. பாத்துறியா? எந்திரி எந்திரி. மெதுவா எந்திரி. எந்திரிப்பா. வாங்க. பிடிச்சுங்க பிடிச்சுங்கம்மா. புடிமா. பாத்து கூட்டு பாத்துப்பா. பாத்து வாங்கப்பா. தாத்தா 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 என்னாச்சு தாத்தா? ஒண்ணும் இல்லடா, என்னாச்சுமா? ஏன் இப்படி இந்த வேண்டாத வேலை? நான் வந்து துணி எடுத்துட்டு போக மாட்டேனா? நீங்க எதுக்காக எடுத்துட்டு மேல் வரைக்கும் வந்தீங்க? என்னாச்சு அங்கிள்? என்னமோ தெரியலம்மா, ஒரு மாதிரியா தலை சுத்தி அப்படியே கிருகிருன்னு வந்துச்சு. மயங்கி விழுந்துட்டேன். லோ சுகரா இருக்கும் அங்கிள், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மனசுல இருக்கிற கவலை தான் என்னை இப்படியெல்லாம் ஆட்டி படைக்குது. என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? கவலை இல்லாத மனுஷன்னு யாராச்சும் இருக்காங்களா என்ன? நீ சொல்றது கரெக்டு தாம்மா. அவங்கவுங்க கவலை அவங்கவுங்களுக்கு, அதோட தீவிரம் அதுக்கு. ஏன்பா அப்படி என்னப்பா உங்களுக்கு கவலை? எது என்னமா சொல்லுவேன், நீதான் 1க்கு 2 பொட்ட பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கீங்க. அவங்கள நல்லபடியா கரையேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்லம்மா. உன் புரிஞ்ச மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நான் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க வேண்டியது இல்லம்மா. ஏதோ என்னோட உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் அவங்களையெல்லாம் நல்லா பாத்துக்குவேன். ஆனா என் காலத்துக்கு அப்புறம் உங்களை காப்பாத்த யாருமா இருக்கா? இதெல்லாம் ஒரு கவலையா? நான் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இருந்தாலும் சொல்றேன். அனிதாவும் சரி அனுவும் சரி செம்ம ஷார்ப்பு. அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற குழந்தைங்களே இல்ல. அவங்க லைஃப அவங்களே பாத்துப்பாங்க. இருந்தாலும் நம்ம கடவுன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. அதெல்லாம் கரெக்டா நடக்கும் அங்கிள். தேவையே இல்லாம மனச போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பவி. எனக்கு எதுக்குக்கா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? அப்பாங்கிறது ஒரு உயர்ந்த உறவு. அது உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, எங்க அப்பாவா இருந்தாலும் சரி, யாரோட அப்பாவா இருந்தாலும் சரி. சரி அங்கிள், நான் புறப்படுறேன். உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா, வரேன்க்கா. சரி பாய். ஸ்வீட்டி பாய்டா. பாய் அங்கிள், பாத்துக்கோங்க. பாய். பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? லக்ஷ்மி அக்காவோட நல்ல மனசுக்கு இப்படிதான் இப்ப நல்ல மருமகளா அமையும். உன் மனசுக்கு மட்டும் என்னமா குறை? நீ என்னமா தப்பு பண்ண? நீ யாரு குடிய கெடுத்த? ஒரு தப்பு பண்ணலையேம்மா. ஆனாலும் ஆண்டவன் இப்படி விளையாடி பார்த்திருக்க வேண்டாமே. அத்தை, இன்னைக்கு என்ன கோதுமை தோசையா? ஐயோ, அது தாத்தாக்கு பிடிக்காது. நான் சப்பாத்திக்கு தான் மாவு பிசைய போறேன். ஓ, ஊத்தி இருக்க தண்ணிய பாருங்க. அச்சச்சோ, இன்னைக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் ஏடாகுடமா நடக்குதுன்னு தெரியல பவி. இன்னும் கொஞ்சம் மாவு கொட்டலாம். இங்க வாங்க. உங்களுக்கு அந்த கேமராவை கொடுக்க இஷ்டம் இல்ல, ரைட்டா? தாத்தா தான் அதை வித்துட்டாரே. அத விடுங்க அத்தை, உங்களுக்கு இஷ்டம் இல்ல, அத ஒத்துக்கோங்க. அப்படி இல்ல, என்ன இருந்தாலும் பழைய கேமரா தானே, எதுக்கு எடுத்த அடைச்சுக்கிட்டு. அப்போ தாத்தாவே கேமரா இருக்கட்டும்னு சொன்னா கூட நீங்க கொடுத்துருவீங்க. அஸ்கு புஸ்கு அது எப்படி கொடுப்பேன்? அது என்னோட வீட்டுக்காரர் யூஸ் பண்ண ஒரு கேமரா தானே. அப்படி வாங்க வழிக்கு. ஆனா அப்பா அதை இருக்கட்டும்னு சொல்ல மாட்டாரு பவி. எனக்கு அவரு நல்லா தெரியும். ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவ்வளவுதான், ஒத்த கால்ல நின்னு அதை சாதிச்சிடுவாரு. அதெல்லாம் சும்மா அத்தை.
நான் முதல்ல இங்க வரதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணோட போட்டோவை கொண்டு வந்து சந்தோஷ்க்கு கட்டி வைக்க போறதா அவர் சொன்னாருல்ல. என்னாச்சு? மாத்த முடியும் அத்தை. எதை வேணா யார வேணாலும் மாத்தலாம். மாறினாதானே மனுஷன். மாறாம அப்படியே இருக்கிறது கல்லும் மண்ணும் தான். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன் அத்தை. அவ்ளோ சென்டிமெண்ட், அவ்ளோ எமோஷன் அந்த கேமரா மேல இல்ல? விடுங்க, அது உங்களோடதுதான். தாத்தா அத வைக்கல. பவி, எப்படிமா முடியும்? முடியும். இந்த பவித்ரா முடிப்பா.